ஹாய் ஹலோ கைஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எலெக்ஷன் கமிஷன்லேருந்து ரொம்ப முக்கியமான வினாக்கள், அதாவது வந்து லோக்சபா எலெக்ஷன் நடக்க போகுதில்ல. ஸோ இப்போ 2024 ஏப்ரல் 19 நடக்க போகிற தேர்தல் சம்மந்தப்பட்ட முக்கியமான வினாக்கள் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? அதாவது வந்து எந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாய்ஸில் வந்து நம்ம ஃபுல்லாக டீட்டெயில் வந்து பார்த்துடலாம். இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆளுங்க நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து உங்களுக்கு முன்னாடியே நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். நிறைய பேர் வந்து பிடிஎஃப் கேட்டிருந்தீங்க, மேலே வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம், நீங்கள் வந்து டெக்ஸ்ட் பண்ணி கேட்டுக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழ், மேக்ஸ், சயின்ஸ், சோசியல் எல்லாமே ஆன்லைன் கொஷின்ஸ் கொடுத்துட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் வந்து கேட்டுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஒவ்வொரு கேள்வி கடையில் இம்பார்ட்டண்டாக பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வந்து 1 or 2 கொஷின்ஸ் வந்து இந்த எலெக்ஷன்ஸ்லேருந்து வரும். சரிங்களா? ஏன் அப்படின்னா நம்ம இப்போ ரீசெண்டாக நடக்க போகிற இதுக்கு இந்த எலெக்ஷன்ஸ். ஸோ அதுலேருந்து கண்டிப்பாக வந்து ஒரு கொஷின் வந்து வரக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து பாருங்கள், 2024 ஆண்டு நடைபெற உள்ள மக்களவை தேர்தல் வந்து எத்தனாவது மக்களவை தேர்தல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ ரொம்ப முக்கியமான கேள்வி. 2024 ஆண்டு நடைபெற உள்ள இந்த மக்களவை தேர்தல் வந்து எத்தனையாவது மக்களவை தேர்தல்னால் 18வது தேர்தல். சரிங்களா? 18வது மக்களவை தேர்தல். 17வது மக்களவை தேர்தல் எப்போ நடந்தது? 2019. சரிங்களா? 17வது மக்களவை தேர்தல் எப்போ நடந்தது? 2019. ரெண்டாவது கொஷின் வந்து பாருங்கள், 17வது மக்களவையின் பதவிக்காலம் வந்து எப்போது முடிவடைகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ 16 ஜூன் 2024 தான் முடிய போகுது. சரிங்களா? 17வது மக்களவையின் பதவிக்காலம், அதாவது வந்து லாஸ்ட் இயர் இப்போ இருக்காங்கன்னா, ஸோ அவங்களோட பதவிக்காலம் வந்து எப்போ முடிவடைகிறது அப்படின்னா 16 ஜூன் 2024 முடிவடைகிறது. மூணாவது கேள்வி வந்து பாருங்கள், எத்தனை பாராளுமன்ற தொகுதியில் வந்து பார்த்துட்டிங்கன்னா 18வது மக்களவைக்கான தேர்தல் நடைபெறுகிறது? சரிங்களா? ஸோ இப்போ 2024 நடக்க போகிற தேர்தல் வந்து எத்தனை தொகுதியில் நடக்குது, பாராளுமன்ற தொகுதியில் நடக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 543 தொகுதியில் நடக்க போகுது. சரிங்களா? இப்போ 18வது மக்களவைக்கான தேர்தல் இப்போ ஏப்ரல் 19 வந்து எங்கெங்கே நடக்க போகுது அப்படின்னா 543 இடங்களில் நடக்க போகுது. சரிங்களா? ஸோ அதில் வந்து என்ன டீட்டெயிலாக வந்து பார்த்துடலாம் பாருங்கள். அதாவது வந்து பாருங்கள், பெரும்பான்மைக்கு தேவையான இடங்கள். சரிங்களா? அதாவது தேர்தலை வெற்றி பெறக்க வந்து எவ்வளோ இடங்கள் வந்து பெரும்பான்மைக்கு வேணும் அப்படின்னா 272 இடங்கள் வந்து நீங்கள் வின் பண்ணியிருக்கணும். சரிங்களா? ஸோ அப்போ தான் வந்து நீங்கள் பதவியில் இருக்க முடியும். சரிங்களா? அது வந்து எலெக்ஷன் டேட் எப்போ? ஏப்ரல் 19. தமிழகத்தில் ஒரே கட்டமாக ஏப்ரல் 19 வாக்குப்பதிவு. வாக்கு எண்ணிக்கை எப்போ? ஜூன் 4. சரிங்களா? அதே மாதிரி இப்போ வந்து 543 இடங்களில் வந்து 43 தொகுதியில் வந்து இப்போ எலெக்ஷன் நடக்க போகுது. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் எத்தனை மாநிலங்கள்னால் 524 மாநிலங்களும் யூனியன் டெரிட்டரிஸ், அதாவது யூனியன் பிரதேசங்கள் வந்து 19. சரிங்களா? ஸோ மொத்தம் எத்தனை தொகுதி? 543 தொகுதியில் வந்து இந்த 18வது மக்களவை தேர்தல் வந்து நடக்க போகுது. 2024 ஆண்டுக்கான தேர்தல் வந்து நடக்க போகுது. சரிங்களா? இதே வந்து 2019 வந்து பார்த்திங்க அப்படின்னா 542 இடங்களில் நடந்தது. சரிங்களா? வேலூரில் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்ளம் முறைகேடுகள் நடந்தங்காட்டி வந்து அதுக்குண்டான தேர்தல் வந்து ஆகஸ்ட் 2019 நடந்தது. சரிங்களா? அதில் வந்து பிஜேபி வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா 303 பெரும்பான்மையில் உள்ளன. சரிங்களா? 303 தொகுதியில் வந்து பெரும்பான்மையில் இருந்தாங்க பிஜேபி. சரிங்களா? நாலாவது வந்து பாருங்கள், 18வது மக்களவை தேர்தல் எத்தனை கட்டங்களாக நடைபெறுகிறது? ரொம்ப முக்கியமான கேள்வி. 18வது மக்களவை தேர்தல் வந்து எத்தனை கட்டங்களாக நடைபெறுகிறதுனா 7. சரிங்களா? ஸோ 7 கட்டங்களாக நடைபெறுகிறது. ஐந்தாவது கேள்வி, 2024 ஆண்டுக்கான மக்களவை தேர்தலில் வாக்களிக்க தகுதியுடைய வாக்காளர்களின் எண்ணிக்கை மொத்தம் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போ இந்த 2024 ஏப்ரல் 19 நடக்க போகிற தேர்தலில் வந்து பார்த்திங்கன்னா வாக்களிக்கிறதுக்கு தகுதியுடையவர்கள் எத்தனை பேர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? வாக்காளர் அவர்களுடைய எண்ணிக்கை எவ்வளோன்னா 96.88 கோடி பேர் இருக்காங்க. சரிங்களா? எவ்வளவு? 96.88 பேர் வந்து வாக்களிக்க தகுதியுடையவர்களாக இருக்கிறாங்க. சரிங்களா? கீழே வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ 2024 ஆண்டுக்கான இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்த வாக்காளர்கள் எத்தனை பேர்? 96,88,21,926 பேர் இருக்காங்க வாக்காளர்கள். சரிங்களா? அதில் வந்து ஆண் வாக்காளர்கள் வந்து பார்த்திங்கன்னா 49.72 கோடி பேர் இருக்காங்க. பெண் வாக்காளர்கள் வந்து 47.15 கோடி பேர் இருக்காங்க. இதில் மூன்றாம் பாலினத்தவர் வந்து பார்த்திங்கன்னா 48,044 பேர் இருக்காங்க. சரிங்களா? இதே வந்து 18 to 19, அதாவது வந்து முதலாம் தலைமுறை வாக்காளர்கள் இருப்பாங்க. சரிங்களா? முதல் தலைமுறை வாக்காளர்கள் அவங்க எத்தனை பேர் அப்படின்னா 1.82 கோடி பேர் இருக்காங்க. சரிங்களா?
உலகிலேயே அதிக மக்கள் வந்து வாக்களிக்கும் தேர்தல் வந்து இந்த 2024 தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அதாவது வந்து இதுக்கு முன்னாடி நடந்த தேர்தல் எல்லாம் பார்த்துட்டிங்க அப்படின்னா அந்தளவுக்கு மக்கள் தொகை கிடையாது. ஸோ இந்த வருஷம் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா எவ்வளோ பேர் 96.88 கோடி பேர் வந்து வாக்களிக்க தகுதியுடையவர்களாக இருக்காங்க. சரிங்களா, அதில் வந்து ஆண் வாக்காளர்கள் வந்து 49.72 கோடி பேர், பெண் வாக்காளர்கள் வந்து 47.15 கோடி பேர் இருக்காங்க. மூன்றாம் பாலினத்தவர் வந்து 48,044 பேர் இருக்காங்க. அந்த 18 to 19 அந்த ஏஜ், அதாவது முதல் தலைமுறை இருப்பாங்கள்ல, ஸோ அவங்க எத்தனை பேர் அப்படின்னா 1.82 கோடி பேர் இருக்காங்க. சரிங்களா, ஸோ அப்போ மொத்தம் எத்தனை அதிக மக்கள் தொகை வாக்களிக்கும் தேர்தல் வந்து இந்த 2024 தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே வந்து பாருங்கள், இப்போ 2019 நடந்தல லாஸ்ட்டாக என்ன இப்போ நடந்த தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ எண்ணிக்கை இருந்ததுன்னா 91.19 கோடி பேர் தான் இருந்தாங்க. சரிங்களா, அதே ஃபஸ்ட்டு சுதந்திர இந்தியாவில் முதல் மக்களவைத் தேர்தல் நடைபெற்றதில் 1951 to 52 நடந்தது. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா 17.32 கோடி பேர் தான் வாக்களித்தாங்க. எப்போ சுதந்திர இந்தியாவில், எப்போ 1951 to 52 நடந்ததில் சுதந்திரம் கிடைச்சதுக்கப்புறம் நடந்த முதல் மக்களவைத் தேர்தலில் வந்து பார்த்திங்கன்னா 17.33 கோடி பேர் தான் வந்து வாக்களிக்கிறதுக்கு இருந்திருந்தாங்க. பட் இப்போ வந்து எவ்வளோ அதிகமாகிடுச்சுல, ஸோ எத்தனை 6 மடங்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க, இந்த வருஷம் 2024 எவ்வளோ வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட உள்ளன அப்படின்னா 10.5 லட்சம் வாக்குச்சாவடிகள் வந்து அமைக்கப்பட உள்ளன. அதுக்கு வந்து 55 லட்சம் மின்னணு வாக்கு இயந்திரங்கள் பயன்படுத்தப்பட உள்ளது. சரிங்களா, அதாவது வந்து எத்தனை வாக்குச்சாவடிகள் 10.5 லட்சம் வாக்குச்சாவடிகள் வந்து அமைக்கப்பட உள்ளது. 55 லட்சம் மின்னணு வாக்கு இயந்திரம் வந்து பயன்படுத்தப்பட உள்ளனன்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்கல்ல, ஸோ எத்தனை பேர் அப்படின்னா 1.5 கோடி பேர் வந்து அலுவலர்கள் வந்து தேர்தல் பணிகளில் ஈடுபட உள்ளார்கள். சரிங்களா, ஸோ அந்த ஒவ்வொரு இடத்துல இருப்பாங்களே எலெக்ஷன் போகிறக்கு அந்த சீட்டு கொடுக்குறவங்க, அந்த மை வைக்கிறவங்க, ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்துட்டிங்கன்னா கவர்மெண்ட் ஸ்டாஃப் வந்து ஒர்க் பண்ணுவாங்கள்ல, எத்தனை பேர்னா 1.5 கோடி பேர் வந்து அதுக்காக ஈடுபட உள்ளனர்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, அதே 6வது கொஷின் வந்து பாருங்கள், இந்தியாவில் அங்கீகரிக்கப்பட்டுள்ள தேசிய கட்சிகள் எண்ணிக்கை எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. சரிங்க, அதாவது வந்து இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எப்போ எலெக்ஷன் நடக்குதுன்னு தெரிஞ்சுட்டோம், எத்தனாவது எலெக்ஷன்னு தெரிஞ்சுட்டோம், அடுத்து எத்தனை பேர் வாக்களிக்கிற தகுதியுடையவர்களாக இருக்காங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சாச்சு. சரிங்களா, அடுத்தது எத்தனை கட்சிகள் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தல. சரிங்களா, அங்கீகரிக்கப்பட்டுள்ள தேசிய கட்சிகளின் எண்ணிக்கை வந்து எவ்வளவு? 6 கட்சிகள். சரிங்களா, என்னென்ன கட்சின்னு பாருங்கள், பாரதிய ஜனதா கட்சி அதாவது தாமரை சின்னம். சரிங்களா, பிஜேபி. இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து கை சின்னம். தேசிய மக்கள் கட்சி வந்து புத்தகம் சின்னம். பகுஜன் சமாஜ் கட்சி வந்து பார்த்தீங்கன்னா யானை சின்னம். சரிங்களா, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வந்து கதிர் அருவாள் சுற்றி இருக்குல்ல, ஸோ அது. ஆம் ஆத்மி கட்சி அதோட இது வந்து சின்னம் வந்து பார்த்துட்டிங்கன்னா அதோட ஃபஸ்ட்டு லெட்டர்ஸ் இருக்குல்ல, ஸோ ஏஏபி, ஸோ அதான் வந்து அதில் சின்னமாக வச்சுருக்காங்க. சரிங்களா, ஸோ என்னென்ன கட்சி இருக்குது, ஸோ அதோட என்ன சின்னங்கள் அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்குங்க. சரிங்களா, அடுத்து வந்து பாருங்கள், ரொம்ப முக்கியமான டாபிக் இது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 2023 வந்து தேசிய கட்சி அங்கீகாரத்தை இழந்துள்ள கட்சிகள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, ஸோ தேசியவாத காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட், திரிணாமுல் காங்கிரஸ், இதெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா அங்கீகாரத்தை இழந்துள்ள கட்சிகள். அடுத்து வந்து பாருங்கள், கட்சியின் அங்கீகாரம், அதாவது வந்து என்னென்ன அங்கீகாரம் வந்து வேணும் அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக வந்து பார்த்தரலாம். சரிங்களா, ஸோ இதெல்லாம் இருந்தால் தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ தேர்தலில் வந்து நிற்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து 9th சோசியல் புக்கில் இருக்குது. சரிங்களா, இந்திய தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்ட ஒரு கட்சி வந்து தேசிய கட்சி எனும் பங்கு பெற பின்வரும் முறைகளில் ஏதேனும் ஒன்றை நிறைவு செய்திருத்தல் வேண்டும். சரிங்களா, ஒரு கட்சி வந்து இப்போ தேசிய கட்சியாக வந்து வேணும், பங்கு பெறணும் அப்படின்னா ஏதாவது கீழே இருக்கிற 3 ரூலில் வந்து ஏதோ ஒரு ரூலை ஃபாலோ பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன அப்படின்னு வந்து பார்க்கலாம். மக்களவை தேர்தலிலோ அல்லது மாநில சட்டசபை தேர்தலிலோ குறைந்தபட்சம் 4 மாநிலங்களில் பதிவான மொத்த செல்ல தகுந்த வாக்குகளில் குறைந்தபட்சம் 6% பெற்றிருக்க வேண்டும். சரிங்களா, அடுத்து வந்து மக்களவையில் குறைந்தபட்சம் 2% இடங்களில் வெற்றி வேண்டும். மேலும் குறைந்தபட்சம் 3க்கும் மேற்பட்ட மாநிலங்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். சரிங்களா, ஸோ இது எல்லாமே ரொம்ப முக்கியமான இது. ஸோ இது இருந்தால் தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா தேசிய கட்சியாக நம்ம அங்கீகரிப்பாங்க. சரிங்களா, ஸோ ஒரு கட்சி வந்து இப்போ டேரெக்டாக வந்து இப்போ நம்ம சொன்னோடனே வந்து அதை அங்கீகரிக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும். இந்த 3 ரூலில் வந்து ஏதோ ஒரு ரூலை ஃபாலோ பண்ணியிருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா தேசிய கட்சியாக அங்கீகரிப்பாங்க. சரிங்களா, 3வது வந்து பாருங்கள், குறைந்தபட்சம் 4 மாநிலங்களில் வந்து மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றிருக்க வேண்டும். சரிங்களா, அடுத்தது 7வது கேள்வி வந்து பாருங்கள், தமிழ்நாட்டில் உள்ள மக்களவை தொகுதிகளின் எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு? 39. சரிங்களா,
ஸோ அதை வந்து எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா 6 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு வந்து ஒரு மக்களவை தொகுதி சரிங்களா. 6 சட்டப்பேரவை தொகுதிக்கு வந்து ஒரு மக்களவை தொகுதி அப்படின்னா 234 சட்டப்பேரவை தொகுதிக்கு வந்து மொத்தம் 39 மக்களவை தொகுதி சரிங்களா. ஸோ 6க்கு 1 அப்படிங்கிற கணக்கில் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ அப்போ தமிழ்நாட்டில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 39 மக்களவை தொகுதி இருக்குது. 8வது கேள்வி வந்து பாருங்கள், தமிழ்நாட்டில் உள்ள மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை. தமிழ்நாட்டில் கொஸ்டினை கிளியராக புரிஞ்சுக்க, தமிழ்நாட்டில் வந்து மொத்தம் எத்தனை வாக்காளர்கள் எண்ணிக்கை இருக்குது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க சரிங்களா. இந்த 2024க்கு ஸோ எத்தனை அப்படின்னா 6.18 கோடி பேர் சரிங்களா. 6.18 கோடி பேர். மொத்தமாக எவ்வளோ அப்படின்னு கேட்குறது வேறு சரிங்களா. தமிழ்நாட்டில் அப்படின்னு மென்ஷன் பண்ணி கேட்குறது வேறு சரிங்களா. ஸோ அதை கிளியராக புரிஞ்சுக்கோங்க. எவ்வளோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க, 6.18 கோடி பேர் இருக்காங்க. ஸோ அது எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னு வந்து பார்த்தலாம். 6,18,90,348 பேர் இருக்காங்க. ஸோ அதில் வந்து ஆண்கள் எத்தனை பேருனா 3 கோடி சரிங்களா. 3.3 கோடி பேர் இருக்காங்க. பெண்கள் வந்து 3.14 கோடி பேர் இருக்காங்க. மூன்றாம் பாலினம் வந்து பார்த்திங்கன்னா 8,294 பேர் இருக்காங்க. இந்த 18லேருந்து 19 வயசு இருப்பாங்கள்ல, ஸோ இங்கே வந்து 9.1 லட்சம் பேர் இருக்காங்க சரிங்களா. இது வந்து ரொம்ப முக்கியமான இது, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற நியூஸை வந்து இதை நம்ம தெரிஞ்சுக்கணும் சரிங்களா. ஸோ மொத்தமாக எலெக்ஷனை பற்றி தெரிஞ்சுக்கிறத விட இப்போ தமிழ்நாட்டில் வந்து எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறத வந்து நம்ம டீட்டெயிலாக வந்து பார்த்துக்கங்க சரிங்களா. அடுத்து வந்து பாருங்கள், அதிக வாக்காளர் கொண்ட பகுதி அப்படின்னா ஸ்ரீபெரும்புதூர் தான். அதிக வாக்காளர்கள் கொண்ட பகுதினா ஸ்ரீபெரும்புதூர் தான். 23.5 லட்சம் பேர் இருக்காங்க சரிங்களா. இதே குறைந்த வாக்காளர்கள் கொண்ட பகுதினா நாகப்பட்டினம், 13.3 லட்சம் பேர் தான் சரிங்களா. ஸோ குறைந்த வாக்காளர் கொண்ட பகுதி வந்து நாகப்பட்டினம், அதிக வாக்காளர் கொண்ட பகுதி வந்து ஸ்ரீபெரும்புதூர் சரிங்களா. ஸோ இதெல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து 9வது கேள்வி, அதிக மக்களவை தொகுதிகளை கொண்ட மாநிலம் எது? அதிக மக்களவை தொகுதிகளை கொண்ட மாநிலம் வந்து உத்தரப்பிரதேசம் தான் சரிங்களா. உத்தரப்பிரதேசம். ஸோ கீழே வந்து பாருங்கள், அது இதுவும் வந்து இம்பார்ட்டண்ட்டாக நம்ம தெரிஞ்சுக்கணும் சரிங்களா. அந்த டாப் 5 மாநிலங்கள், அதிகபட்ச தொகுதிகள் கொண்ட டாப் 5 மேலே ஃபஸ்ட்டு 5 இடத்துல இருக்கிறது எந்தெந்த மாநிலம் தெரிஞ்சுக்கலாம். உத்தரப்பிரதேசம் சரிங்களா. உத்தரப்பிரதேசம் வந்து 80 தொகுதிகள் இருக்குது. மகாராஷ்டிராவில் வந்து 48 தொகுதிகள் இருக்குது. மேற்கு வங்கம் 42 தொகுதி, பீகாரில் வந்து 40 தொகுதி, தமிழ்நாட்டில் வந்து மொத்தம் 39 தொகுதிகள் சரிங்களா. ஸோ இப்போ தான் பார்த்தோம். ஸோ அதிகபட்சமாக வந்து எவ்வளோ இருக்காங்க, எத்தனை இது அப்படின்னு சொல்லி டாப் 5 கொடுத்துருக்காங்க. உத்தரப்பிரதேசம் 80 தொகுதி, மகாராஷ்டிரா வந்து 48, மேற்கு வங்கம் 42, பீகார் 40, தமிழ்நாடு வந்து 39. குறைந்த தொகுதி கொண்ட மாநிலம் வந்து மிசோரம், நாகாலாந்து, சிக்கிம், லடாக், லட்சத்தீவு, சண்டிகர், புதுச்சேரியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குறைந்த தொகுதி கொண்ட மாநிலங்கள் சரிங்களா. 10வது வந்து பாருங்கள், தமிழ்நாட்டில் மாநில கட்சியாக அங்கீகாரம் வைத்துள்ள கட்சிகளின் எண்ணிக்கை சரிங்களா. ஸோ தமிழ்நாட்டில் மாநில கட்சியாக அங்கீகாரம் கொண்டுள்ள கட்சிகளோட எண்ணிக்கை எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. 4 கட்சிகள் சரிங்களா. தமிழ்நாட்டில் மொத்தம் 4 கட்சிகள் இருக்குது. ஸோ என்னென்ன, அதிமுக, திமுக, தேமுதிக, இந்திய கம்யூனிஸ்ட் சரிங்களா. ஸோ இந்த 4 கட்சிகள் இருக்குது. 11, இந்தியாவின் தற்போதைய தலைமை தேர்தல் ஆணையர் யார்? ரொம்ப முக்கியம். இந்தியாவோட தற்போதைய எலெக்ஷன் கமிஷன் ஸோ ஹெட் இருப்பார்ல, ஸோ தலைமை தேர்தல் ஆணையர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ராஜீவ்குமார் அவர்கள் சரிங்களா. ராஜீவ்குமார் அவர்கள், இவர் வந்து பார்த்திங்கன்னா 25வது தலைமை தேர்தல் ஆணையர் சரிங்களா. ஸோ இதுக்கு முன்னாடி 24 பேர் இருந்திருக்காங்க. இவர் வந்து 25வது தலைமை தேர்தல் ஆணையர் சரிங்களா. ஸோ இவர் பதவி வகித்த நாள் வந்து பார்த்திங்கன்னா 15 மே 2022 தான் வந்து பதவி ஏற்றிருக்காரு சரிங்களா. யார்? ராஜீவ்குமார் அவர்கள். 12வது கேள்வி, புதிய தேர்தல் ஆணையர்களாக நியமனம் செய்யப்பட்டுள்ளவர்கள் யாருன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. ஞானேஷ்குமார் மற்றும் சுக்பீர் சிங் சந்து அவர்கள் சரிங்களா. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வந்து இப்போ வந்து நியமனம் செய்யப்பட்டுள்ளவர்கள் சரிங்களா. ஸோ அப்போ யார் இவங்களுக்கு முன்னாடி இருந்தாங்க அப்படின்னு வந்து பார்த்தலாம். தேர்தல் ஆணையராக பணியாற்றி வந்த அனூப் சந்திர பாண்டிய அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த பிப்ரவரி 15ஆம் தேதி வந்து ஓய்வு பெற்றார் சரிங்களா. ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த அனூப் சந்திர பாண்டிய அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி 14ஆம் தேதி வந்து ஓய்வு பெற்றார். மற்றொரு தேர்தல் ஆணையர் வந்து பார்த்திங்கன்னா அருண் கோயல் சரிங்களா. அவர்கள் வந்து 2027 வரைக்கும் வந்து அவருக்கு டைம் இருக்குது. ஆனால் வந்து அவர் கடந்த 9ஆம் தேதி வந்து திடீரென ராஜினாமா செய்தார் சரிங்களா. ஸோ அதுக்காக தான் வந்து இவங்க 2 பேர் போன ரீசன்னால தான் வந்துட்டு இப்போ புதுசாக வந்து 2 பேர் வந்திருக்காங்க. ஸோ யார்? ஞானேஷ்குமார் மற்றும் சுக்பீர் சிங் சந்து அவர்கள். 13வது கேள்வி வந்து பாருங்கள், தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் பிற தேர்தல் ஆணையர்கள், அதாவது சேவை நிபந்தனைகள் மற்றும் அலுவலக விதிமுறைகள் சட்டம் 2023 எப்பொழுது நடைமுறைக்கு வந்தது? ரொம்ப முக்கியமான கேள்வி இது சரிங்களா. ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, இப்போ இந்த சட்டம் வந்து எதுக்கு கொண்டு வந்தாங்க, எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னு வந்து கண்டிப்பாக கேட்பாங்க சரிங்களா.
தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் பிற தேர்தல் ஆணையர்கள் சேவை நிபந்தனைகள் மற்றும் அலுவலக விதிமுறை சட்டம் 2023 எப்போது நடைமுறைக்கு வந்ததுன்னா ஜனவரி 2024 சரிங்களா. ஜனவரி 2024 தான் வந்து நடைமுறைக்கு வந்தது. தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் பிற தேர்தல் ஆணையர்கள் சட்டம் வந்து ஜனவரி 2024 தான் வந்தது சரிங்களா. ஸோ ஃபஸ்ட் வந்து டீட்டெயிலாக வந்து பாருங்கள். தேர்தல் ஆணையர்களை தேர்ந்தெடுக்கும் குழு, தேர்தல் ஆணையர்கள் இப்போ நம்ம வந்து யார் வந்து தலைவர்னு நம்ம இப்போ தான் பார்த்தோமோ, இதுக்கு முன்னத்து கேள்வியில் சரிங்களா. ஸோ இப்போ தேர்தல் ஆணையர்கள் யார் இப்போ புதுசாக வந்திருக்காங்கன்னு பார்த்தோம். அவங்கள வந்து தேர்ந்தெடுக்கப்படும் குழு சரிங்களா. அவங்கள வந்து யார் செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பிரதமரால் நியமிக்கப்பட்ட ஒரு மத்திய அமைச்சர், உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி, மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் சரிங்களா. ஸோ இவங்க 4 பேர் சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் ஆணையரை வந்து நியமனம் செய்வாங்க சரிங்களா. ஸோ இவங்க 4 பேர் சேர்ந்து இது வரைக்கும் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ வந்து இந்த சட்டம் கொண்டு வந்ததுக்கப்புறம், அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த நியமனம் சட்டம் 2024 இப்போ புதுசாக சட்டத்தை வந்து கொண்டு வந்தங்காட்டி இதில் வந்து இந்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அவர்கள் வந்து இந்த இதில் வந்து இந்த குழுவில் கிடையாது சரிங்களா. இப்போ புதுசாக வந்து இப்போ கொண்டு வந்த சட்டமே என்ன அப்படின்னா, இந்த தேர்தல் ஆணையர்கள் தேர்ந்தெடுக்கும் குழுவில் வந்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி வந்து கிடையாது அப்படிங்கிற சட்டத்தை தான் இப்போ கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அப்போ இப்போ யார் இருக்காங்க அப்படின்னா பிரதமரால் நியமிக்கப்பட்ட ஒரு மத்திய அமைச்சர் மற்றும் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர், இவங்க 3 பேர் சேர்ந்து வந்து இந்த குழு தான் வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் ஆணையரை வந்து தேர்ந்தெடுக்கப்படும் குழுவில் இவங்க 3 பேர் தான் இப்போ இருக்காங்க சரிங்களா. ஸோ அப்போ யாரை வந்து நீக்கினாங்க அப்படின்னு கேள்வி கேட்கலாம். உச்சநீதிமன்ற நீதிபதியை வந்து நீக்கியிருக்காங்க. ஸோ அதுக்காக கொண்டு வர சட்டம் தான் வந்து எப்போ வந்து அமல்படுத்தப்பட்டது, ஜனவரி 2024 சரிங்களா. ஸோ ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ யாரை வந்து இந்த குழுவில் வந்து இருந்து நீக்கினாங்க, எந்த சட்டம் மூலயமா அப்படின்னு கூட கேட்கலாம் கொஷின்ஸு. அடுத்து 14வது கேள்வி வந்து பாருங்கள். மாற்றுத்திறனாளிகள் பிரிவில் வந்து தேசிய அடையாளமாக தலைமை தேர்தல் ஆணையம் யாரை அறிவித்துள்ளது? அதாவது மாற்றுத்திறனாளிகள் பிரிவில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா யாரை வந்து தேசிய அடையாளமாக தலைமை தேர்தல் ஆணையம் வந்து அறிவித்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சித்தல் தேவி அவர்கள் சரிங்களா. சித்தல் தேவி அவர்களை. 15வது கேள்வி. தபால் வாக்கு மூலம் வாக்களிப்பதற்கான வயது வரம்பை வந்து எத்தனையாக உயர்த்தி மத்திய அரசின் சட்ட அமைச்சகம் அறிவிப்பானை வெளியிட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ எவ்வளோ வயசு இருந்ததுன்னா தபால் வாக்கு பதிவு பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 85 சரிங்களா. 85 வயசு வந்து இருந்ததுன்னா சரிங்களா, 85 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா தபால் ஓட்டு போடலாம் அப்படின்னு சொல்லி அறிவிப்பு கொடுத்துருக்காங்க சரிங்களா மத்திய அரசில். ஸோ இதுக்கு முன்னாடி 2019 நடந்த நாடாளுமன்ற தேர்தல் வந்து 80 வயசுன்னு போட்டிருந்தாங்க சரிங்களா. அதாவது வந்து இதுக்கு முன்னாடி வந்து 80 வயசு இருந்ததுனாலே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து தபால் ஓட்டு போடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த எலெக்ஷன் இப்போ 2024 வந்து பார்த்திங்க அப்படின்னா 85ஆக உயர்த்தப்பட்டுள்ளது. 85 வயதுக்கு மேற்பட்டவர்கள் வந்து தபால் ஓட்டு போடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. 85 வயதுக்கு மேற்பட்டவர்கள் வந்து எவ்வளோ மற்றும் 40% பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகள் வீட்டிலிருந்தே வாக்களிக்கலாம் சரிங்களா. இந்த 80 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களும் 40% பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகள் வந்து வீட்டில் இருந்தே வாக்களிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரிங்களா. ஸோ 85 வயதுக்கு மேற்பட்டவர்கள் எத்தனை பேர் இருக்காங்கன்னா 82 லட்சம் பேர் இருக்காங்க சரிங்களா. 85 வயதுக்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் வந்து எத்தனை பேர் இருக்காங்க? 82 லட்சம் பேர் இருக்காங்க சரிங்களா. ஸோ அவங்களுக்கு விருப்பம் இருந்தது அப்படின்னா அவங்க நேர்லையும் கூட போகலாம், இல்லை போக முடியாத ஒரு சூழ்நிலை இருந்ததுன்னா தபால் ஓட்டு போடலாம் சரிங்களா. ஸோ அதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. அதே வந்து 100 வயதை தாண்டியவர்கள் எத்தனை பேர்னா 2.18 லட்சம் பேர் இருக்காங்க சரிங்களா. அதான் 100 வயதை கடந்த வாக்காளர்கள் எத்தனை பேர் இருக்காங்க? 2.18 லட்சம் பேர் வந்து இருக்காங்க சரிங்களா. ஸோ இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வீட்டிலேருந்து தபால் ஓட்டு போடலாம். 16வது கேள்வி. தேர்தல் பத்திரம் திட்டம் கீழ்காணும் தகவல் பெறும் உரிமை சட்டத்தின் எந்த பிரிவை மீறும் வகையில் உள்ளதாக கூறி உச்சநீதிமன்றம் அதனை ரத்து செய்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சட்டப்பிரிவு 19(1)A சரிங்களா. தேர்தல் பத்திர திட்டம் வந்து கீழ்காணும் தகவல் பெறும் உரிமை சட்டத்தின் எந்த பிரிவை மீறும் வகையில் உள்ளதாக கூறி உச்சநீதிமன்றம் அதனை ரத்து செய்துள்ளதுன்னா சட்டப்பிரிவு 19(1)A சரிங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த திட்டம், அதாவது இந்த சட்டம் வந்து எதனால் கொண்டு வந்தாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் பத்திர திட்டம் சரிங்களா. அதாவது வந்து இப்போ ஒருத்தங்க வந்து தேர்தலுக்கு நிதி கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க வந்து டேரெக்டாக வந்து இப்போ நான் இப்போ ஒரு 1 லட்ச ரூபா நான் நிதி கொடுக்குறேன் அப்படின்னா எந்த கட்சிக்கு கொடுக்குறேன் அப்படின்னு தெரியும். அப்போ அவங்களுக்கும் தெரியும் நான் தான் கொடுத்துருக்கேன். ஆனால் வந்து வேறு யாருக்குமே வந்து இவங்க இவ்வளோ பணம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது வந்து தெரியாமல் இருந்தது இது வரைக்கும் சரிங்களா. ஸோ நான் வந்து டேரெக்டாக போகிறேன், அதுவும் வந்து எந்த பேங்க் மூலமா, SBI பேங்க் மூலயமா தான் வந்து பணம் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க சரிங்களா. நிதி பணம் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா டேரெக்டாக வந்து இப்போ நம்ம பணம் கொடுக்கும்போது அந்த பேங்க்குக்கு தெரியும், நம்மளோட டீட்டெயில்ஸ் வந்து பேங்க்குக்கு தெரியும். அதே மாதிரி எந்த கட்சிக்கு கொடுக்குறோம் அந்த கட்சிக்காரங்களுக்கு தெரியும், மற்ற யாருக்குமே தெரியாமல் இருந்தது. அது வந்து சட்ட விரோதமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த பிரிவு சட்டப்பிரிவு வந்து
தாக்கல் பண்ணி ஸோ இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்ம யார் எவ்வளோ பணம் கொடுக்குறோம் அப்படின்னு வெளிப்படையாக அந்த தகவல் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரிங்களா. அதாவது வந்து தேர்தல் நிதி தொடர்பான தகவல்களை வெளிப்படையாக தர மறுப்பது அரசியல் சட்டப்பிரிவு 19(1) கீழ் தகவல் பெறும் உரிமைக்கு எதிரானது. ஸோ அதனால் வந்து தேர்தல் பத்திர திட்டம் வந்து சட்டவிரோதமானது அப்படின்னு சொல்லி ரத்து செய்துட்டாங்க சரிங்களா. அந்த திட்டத்தை வந்து சமீபத்தில் வந்து உச்சநீதிமன்றம் வந்து ரத்து செய்துட்டாங்க சரிங்களா. அதாவது வெளிப்படையான தகவல் தர முடியாதங்காட்டி வந்து அந்த சட்டத்தை ரத்து செய்துட்டாங்க. அடுத்து வந்து பாருங்கள் 18வது கேள்வி. மாற்றுத்திறனாளி வாக்காளர்களுக்கான தேர்தல் ஆணையத்தால் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள செயலியின் பெயர் என்ன? மாற்றுத்திறனாளிகள் வந்து 40% மேல் இருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து தபால் ஓட்டு போடலாம் சரிங்களா. அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் வந்து வாக்காளர்களுக்கான தேர்தல் ஆணையத்தால் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள செயலி ஆப்போட பேர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. சக்ஷம் சரிங்களா. சக்ஷம் ஆப். சக்ஷம். இந்த சாக்ஷம் செயலி அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, இப்போ ஒரு மாற்றுத்திறனாளி இருக்காங்க, பட் அவங்க கூட யாருமே இல்லாத ஒரு சூழ்நிலையில் அவங்க ஓட்டு போட போகணும்னு நினைக்கிறாங்க, ஆனால் அவங்களால போக முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இந்த ஆப்பில் வந்து அவங்க பதிவு செஞ்சுட்டாங்க அப்படின்னா அந்த தேர்தல் நடைபெற நாள் அப்போ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா அவங்கள வந்து கூட்டிகிட்டு போய் அதுக்குண்டான ரூல்ஸ் எல்லாமே வந்து ஃபாலோ பண்ணி அவங்க ஓட்டு போட வச்சு திரும்பி கொண்டாந்து விட்டுருவாங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த சாக்ஷம் அப்படிங்கிற வந்து செயலி, அதாவது ஒரு ஆப் சரிங்களா. ஸோ இது வந்து சக்கர நாட்காலி வசதி அப்படின்னு சொல்லுவாங்க. முதல் முறை வாக்களிக்க உள்ள இளம் மாற்றுத்திறனாளி வாக்காளர்கள் வாக்குப்பதிவு தினத்தன்று தேவையான சக்கர நாட்கள் உள்ளிட்ட வசதிகளை இதன் மூலம் பெற முடியும் சரிங்களா. ஸோ இந்த ஆப் மூலமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் ஓட்டு போட போகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம பதிவு பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த தேர்தல் அந்த டைமில் வந்து இந்த சக்கர நாட்காலி வசதி வந்து அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ அது மூலமா போய் அவங்க வந்து ஓட்டு போட்டுக்கலாம் சரிங்களா. அதே மாதிரி என்னென்ன ஆப் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்துடலாம். சுவிதா செயலி, சுவிதா ஆப், அது வந்து பார்த்திங்கன்னா வேட்பாளர்களுக்கு உண்டான ஆப் சரிங்களா. வேட்பாளர்களுக்கான உருவாக்கப்பட்டுள்ளது. வேட்பாளர்கள் வேட்பு மனு தாக்கல் செய்வது, வேட்பு மனுவின் நிலை குறித்து அறிந்து கொள்வது, பிரச்சாரத்திற்கான அனுமதி பெறுவது, அனுமதி விண்ணப்பத்தின் நிலை குறித்து அறிந்து கொள்வது, அனுமதிக்கான விண்ணப்பத்தை ஆன்லைனில் பெற்று பதிவு செய்தது. ஸோ இதுக்கான அந்த வேட்பாளர்களுக்கான உண்டான அந்த வேட்பாளர் மாற்றுத்திறனாளிகளுக்குண்டான செயல் சரிங்களா. ஸோ அவங்களுக்குண்டான ஆப்பு. அடுத்து வந்து பாருங்கள் ஓட்டர் ஹெல்ப்லைன் சரிங்களா. மொபைல் செயலின்னு சொல்லுவாங்க ஓட்டர் ஹெல்ப்லைன் சரிங்களா. வாக்காளர் தங்கள் பெயர் பட்டியலில் இடம் பெற்றுள்ளதா என்று அறியலாம் சரிங்களா. வாக்காளர் வந்து தன்னோட பெயரை வந்து அந்த பட்டியல் அந்த ஒரு லிஸ்ட்டு வச்சுருப்பாங்கல்ல. ஸோ யார் எந்தெந்த தொகுதியில் ஓட்டு போடணும் இங்கே அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த லிஸ்ட்டை வந்து நம்ம இந்த ஆப் மூலமா வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்மளோட பெயர் வந்து அதில் இருக்குது அப்படின்னு வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்து இந்த KYC ஆப். KYC அப்படின்னா நோ யுவர் கேண்டிடேட் சரிங்களா. நோ யுவர் கேண்டிடேட். தேர்தலில் போட்டியிட உங்கள் வேட்பாளர்களின் குற்ற பின்னணி, சொத்து விவகாரங்கள் உள்ளிட்டவற்றை KYC ஆப் மூலம் வாக்காளர்கள் அறிந்து கொள்ளலாம் சரிங்களா. வேட்பாளர்களை குறித்து வந்து நம்ம அதில் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பாருங்கள் லாஸ்ட் ஒன் சிவிஜில் சரிங்களா. சிவிஜில் அதாவது சிவிஜில் அப்படிங்கிறது சிட்டிசன் பி விகிலண்ட் சரிங்களா. சிட்டிசன்ஸ் பி விகிலண்ட், அதாவது வாக்குக்கு பணம் கொடுப்பது உள்ளிட்ட தேர்தல் விதிமீறல்களை பற்றி நம்ம புகார் பண்ணுறது சரிங்களா. சிவிஜில் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அந்த வாக்குக்கு பணம் கொடுக்கறது அது நம்மளுக்கு பிடிக்கல. ஸோ அந்த மாதிரி வந்து ஏதாவது சட்ட தேர்தல் விதிமீறல்கள் ஏதாவது அவங்க பண்ணுறாங்க அப்படின்னா அது மூலயமா வந்து அவங்கள பற்றி நம்ம புகார் கொடுக்கலாம் சரிங்களா. மக்கள் வந்து புகார் தெரிவிக்க வந்து சிவிஜில் என்னும் செயலியை தேர்தல் ஆணையம் வந்து 2018ஆம் ஆண்டே வந்து அறிமுகப்படுத்தி உள்ளது சரிங்களா. ஸோ இது மூலம் வந்து அவங்களோட இது வந்து ஏதாவது விதிமீறல்கள் இருந்தது அப்படின்னா அவங்கள வந்து அதில் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணலாம் சரிங்களா. ஸோ இந்த செயலிகளை வந்து ரொம்ப முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த ஆப் ஒவ்வொரு ஆப் வந்து எதுக்காக வந்து தேர்தல் ஆணையம் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்கணும் சரிங்களா. ஸோ அதுவும் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம டீட்டெயிலாக வந்து பார்த்துருப்போம். எப்போ எலெக்ஷன் நடக்குது, அது வந்து எத்தனாவது எலெக்ஷனு, எத்தனை பேர் வந்து வாக்குடைய தகுதி உடையவர்களாக இருக்காங்க, எத்தனை தொகுதி இருக்குது, எத்தனை பேர் வந்து வாக்களிக்க போகிறாங்க, தமிழ்நாட்டில் எத்தனை மாநிலங்கள், எத்தனை தொகுதிகள், ஸோ யார் வந்து தேர்தல் ஆணையத்தோட தலைவர், அந்த தலைவரை வந்து யார் தேர்ந்தெடுப்பாங்க சரிங்களா. ஸோ அந்த மாதிரி ஃபுல் டீட்டெயிலாக வந்து கொஷின்ஸ் வந்து பார்த்துட்டோம். ஸோ அது மட்டும் இல்லை அந்த மாற்றுத்திறனாளிகள் வந்து எப்படி ஓட்டு போடுவாங்க, ஸோ அவங்க எத்தனை பேர் இருக்காங்க, அது எல்லாமே வந்து நம்ம டீட்டெயிலாக வந்து பார்த்துட்டோம். தபால் ஓட்டு ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சிருக்கணும். தபால் ஓட்டு வந்து எத்தனை வயசுக்கு மேலே இருந்தால் தபால் ஓட்டு போடணும் சரிங்களா. ஸோ அது வரைக்கும் ஃபுல்லாக டீட்டெயிலாக வந்து நம்ம பார்த்தாச்சு சரிங்களா. ஸோ இவ்வளோ தான் இந்த எலெக்ஷன் கமிஷன் பற்றி கொஷின் வந்து வரப்போகுது அப்படின்னா இவ்வளோ தான் இதுலேருந்து கேட்பாங்க சரிங்களா. ஸோ இது ஃபுல்லாகவே நீங்கள் பார்த்துருந்தீங்கனாலே வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து 1 or 2 கொஷின்ஸ் வந்து நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம் சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் PDF கேட்டிருந்தீங்க, மேலே வந்து நம்பர் கொடுத்துருக்கோம், நீங்கள் வந்து டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் வந்து கேட்டுக்கலாம். தேங்க்யூ.